முடியாது. பக்தியால தான் இவங்களுக்கு பதவி புகழ் எல்லாம் கிடைச்சிருக்குது. பக்தி இருக்கணும், பணிவு இருக்கணும், பயம் இருக்கணும், பணிவு இருக்கணும், துணிவும் இருக்கணுங்க. அதனால நல்ல ஒரு உயர்ந்த பெருந்தகையாளர் சஞ்சுத்ரா அவர்கள் இங்கே வருகை தந்து இங்கே அடியார்களுக்காக 5001 ரூபாய் என்பதற்காக வாரி வழங்கியிருக்கிறார்கள். எடுங்க செல்ஃபி, அவங்க நேரம் ஆகுது. எல்லாம் எங்க அம்மா சௌமியா பண்ணதுதான். நான் ஒண்ணும் சௌமியா இருக்கா? அவங்க அவங்களுடைய தாய் சௌமியா அவர்கள். உங்க என்ன பேரு? அன்புமணி. அன்புமணி. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப திவாகரே அன்புமணி, அந்த அன்புமணியா? எப்பாடியோ எனக்கு இப்ப சாமி வந்துடும் பொழுது நான் எங்கேயோ ஒரு மூலையில எரிவேலை செய்யற அன்புமணி நினைச்சுக்கிறத மாதிரி. கை தட்டுக்குமா எல்லாரும்? இருங்க இருங்க இருங்க, கூடாதுங்க அவங்கள. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இருங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன்? பாமக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் உயர்ந்த உலகமெல்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும். எப்படியோ நான் யாரோ நினைச்சுக்கிறேன். தெய்வமே, நீங்களும் சாதாரணமா உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க. உலகமே கொடிகட்டி வள்ளலாருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெய்வம் மாவீரன். எங்க ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க எங்க சர்க்கிள்ல, எங்க குரூப்ல. எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு. பாட்டாளிக்கு நாட்டுல பஞ்சமே இல்ல. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான தத்துவத்தின் தலைமகனான இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா என்னைக்கும் என்று இளைஞர். அவர் என்றும் 16 மாபெரும் மருத்துவர் ஐயா அவர்கள். தயவு சொல்லி மன்னிச்சுங்க, நாங்க உங்களை தெரியாம யாரோ